ஆதியும் அந்தமும் இல்லை ஆண்டவனே உந்தனுக்கு, ஆதியும் அந்தமும் இல்லை ஆண்டவனே உந்தனுக்கு, அந்த நிலைதானே அன்னை தமிழே உனக்கும். வணங்குகின்றேன் அன்னை தமிழின் காலடிகளை. என்னுடைய ஏற்புரைக்கு செல்வதற்கு முன்பாக சிறப்புக்குரிய பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆம், இவ்வமைப்பு சிறப்பிற்குரியது தான். பார்க்கின்ற போது, நினைக்கின்ற போது, வாசிக்கின்ற போது, யோசிக்கின்ற போது, இதய நாளங்களிலெல்லாம் ஈரம் பூக்க கணக்கின்ற போது, மணக்கின்ற போது, ஆழ மண் தோண்டி 1000 சூரிய வெளிச்சம் கதிர்களாய் எழுகின்ற ஆளுமைகள் நிறைந்த இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினை நான் சிறப்புக்குரியது என்றுதான் பாராட்டிக் கொண்டே இருப்பேன். இன்றல்ல என்றும் நான் பாராட்டுவேன். ஆளுமை மிக்கவர்களே, கவிஞர்களே, உங்கள் அனைவரையும் விலகாத அன்பு கொண்டு விழிமழ்கிட வணங்குகின்றேன். பலருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், ஆனால் 4 பேருக்கு கட்டாயமாக நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றியினை எனது ஒரு சிறிய காணிக்கையாக செலுத்த ஆசைப்படுகின்றேன். பூபாலன் ஐயா அவர்கள், நம்முடைய ஐயா அம்சபிரியா அவர்கள், சோலை மாயவன் ஐயா, செந்தில்குமார் ஐயா, என்னுள்ளே என்றும் வீட்டிருக்கின்ற ஞானவெளி பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்து என்னுடைய நூலை முதல் நூல் என தன்னுடைய அணிந்துரையிலே வாழ்த்துரையிலே மிக்க மகிழ்ச்சியோடு எனக்கு வழிகாட்டுதலாக விளங்குகின்ற என்னுடைய இன்பரசு ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். இன்றைய நிலையில், இன்றைய அரசியல் நிலையில் சொல்வதற்கு பிறருக்கு கோபம் வரலாம், ஆனால் தலைப்பிலே ஒரு நுணுக்கத்தை வைத்தார். இன்றைய நிகழ்வில் தன்னுடைய கவி நூலை வெளியிட்ட சக்தி பாரதி அவர்கள், கற்றது தமிழ். ஆம், கட்டாயமாக உடல் இருக்கும் வரை, இந்த மண்ணிலே சாயும் வரை படிக்கக்கூடிய மொழி ஒன்றுதான், அதுதான் தமிழ் மொழி. அன்னாரை பாராட்டுதல் என்னுடைய கடமை.
சொல்கிறேங்க. அழகாக என்னுடைய நூலை பற்றி திறனாய்வு செய்த என் அன்பு மகள், என்னுடைய மாணவி, இரண்டுக்குமே பொருத்தமான என்னுடைய மாணவியை அழைக்கின்றேன். மிக விரைவாக என்னுடைய ஏற்புரையை முடித்துக் கொள்கிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன். குறுகிய ஒரு நேரம், பெருங்குடல் மெல்ல மெல்ல சிறுகுடலை தின்று கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கும் நன்றி. கவி வடிக்க களமின்றி தவித்திடுவோரை தாங்குவோம் என்றும் தோள் கொடுப்போம் என இலக்கிய வட்டம் அமைத்து கவிதை பிரியர்களின் வாட்டம் போக்கும் அந்த 4 பேருக்கும் நன்றி. நிதானத்தை நெஞ்ச முழுக்க நிரப்பி வைத்திருப்பார். நெஞ்சுரத்தை தன் நிழலிலும் நிரப்பி வைத்திருப்பார். சதாகாலமும் சிந்தனை சுரப்பியாக வாழ்ந்திருப்பவர். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் என்றும் இளமை மாறா இனிய செயலாளர் பூபாலன் அவர்களை போற்றுதலோடு வணங்கி மகிழ்கின்றேன். உடலது கார்மேகம், உள்ளமது வெண்ணிலவு. ஆம், கருத்து சிறந்தவர், கருத்திலும் சிறந்தவர். திருத்தமாக பேசுவதில் தீரர், தெளிவிலும் துணிவிலும் சூரர். மறுத்து சொல்லாமல் உதவிடும் மாநாயகன். யார் தெரியுமா? நல்ல மனங்களை கவர்ந்திடும் ஆசிரியராம் சோலை மாயவன். அவர்களை போற்றி வணங்கி மகிழ்கின்றேன். தெளிந்த நீரோடை தேய்தல் இல்லா நிலா, தெளிந்த நீரோடை தேய்தல் இல்லா நிலா, வழிந்திடும் புன்னகையில் வசீகரம், வார்த்தைகளை கையாள்வதில் ருசிகரம். நந்தமனம் போல் எப்போதும் குளுமையை கொண்டிருக்கும் செந்தில்குமார் அவர்களுக்கும் என் போற்றுதலும் வணக்கமும். இலக்கியமும் தமிழ் சேவையுமே தன் வாழ்வாக கொண்டவர். இலக்கியமும் தமிழ் சேவையுமே வாழ்வாக கொண்டவர். இரவு பகல் எந்நேரமும் களமாடும் அன்பையும் அறிவையும் ஆயுதமாக ஏந்தி தனக்கென ஒரு தனிநடை கொண்டு தமிழுக்காக வாழ்ந்து வரும் அறிவாசான். தனக்கென ஒரு தனிநடை கொண்டு தமிழுக்காக வாழ்ந்து வரும் அறிவாசான் என போற்றப்படும் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட தலைவர். அம்சமானவர், அனைவருக்கும் பிரியமானவர், அழகானவர். அம்சப்பிரியா அவர்களையும் போற்றி வணங்கி மகிழ்கின்றேன். இவரை நான் சொல்லவில்லை என்றால் 2 வரிகளாக நான் சொல்லவில்லை என்று சொன்னால் நான் நன்றி மறந்தவனாவேன். அன்பையும் இன்பத்தையும் ஒரு சேர காண்பது கடினம். அன்பையும் இன்பத்தையும் ஒரு சேர காண்பது கடினம். அது என் முன் இன்பரசாக உலவுகின்ற புதினம். அகத்திலும் புறத்திலும் இன்பத்தையே காணுகின்ற அரசு, அவருக்காக என்றும் மகிழ்வாய் தாழும் என் சிரசு. வாசிக்கவும் நேசிக்கவும் கற்றுக் கொடுத்து வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டியாய் அளப்பரிய செயல்கள் செய்யும் அரிப்பிரியா. காய்த்தல் உவத்தல் இன்றி எதையும் ஆய்ந்து அறியும் ஆற்றலால் என் நூலை மேய்ந்து மேய்ந்து வேய்ந்து விமர்சனத்தில் நான் ஓய்ந்து போனேன் வியப்பில். அன்பில் தோய்ந்து வாழ்த்துகின்றேன் அவர் ஆற்றும் பணிகள் என்றும் சிறந்திட. இந்நேரத்தில் மற்றொருவரை கட்டாயமாக நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்னார் இங்கில்லை, ஆனால் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கின்றார். 90 வயதிலும் தளராத தமிழ் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழை மணந்தார். தமிழால் மணந்து வாழ்கின்றார். தமிழை மணந்தார், தமிழாய் மணந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வயதிலும் தும்பி போல் சுறுசுறுப்பு, தூய்மையே கையிருப்பு என புவியெங்கும் இவரை நாம் கண்டதில்லை. சிப்பியாரை போல செந்தமிழ் சேவகனை 2 முறை சாகித்ய அகாடமியை பெற்று இந்திய அரசினாலே பத்மஸ்ரீ பட்டத்தையும் பெற்ற ஐயா அவர்களை திசை நோக்கி வணங்கி அவர்களுடைய அணிந்துரைக்கு என்னுடைய தலை தாழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விடைபெறுவதற்கு முன்பாக வானம் கொட்டி முழங்க வெட்டும் வாள் எனவே கவிபல எழுதும் கவிஞர்கள் இணைந்து தமிழுக்கு எதிரானவர்களை விரட்டும்
பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் வாடாத மலர்களாக, வாழும் நிலவாக, வாசனை கவிகளால் வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு என சொல்லி விடைபெறுவது உங்கள் கவிஞன் ராமசு சிவகுமரன். நன்றி, வணக்கம்.